இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சைடில் தான் ஆக்சுவலாக இந்த பிளாட்டோட ஓனர். ஓகே, நம்ம வந்து 1800 பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டிபேட் பண்ண போகிறோம், கம்மி பண்ண போகிறோம். ஓகேங்களா? யார் கால் பண்ணுறான்னு தெரியல. நம்ம எனி டைம் பிஸி தான், அது எல்லாருக்கும். நிக்கல், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக. இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக. இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோம்னா, தாம்பரம் பக்கத்தில் இருக்க படப்பை. ஓகேங்களா? பயங்கர டிராஃபிக்குங்க. டிராஃபிக்லாம் முடிச்சு அதோட ரொம்ப டயர்டாக இருக்குது. நேராக சைட்டுக்கு போகிறோம். சைட் இன்றைக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டேரெக்டாக சைட்டில் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக சைட்டு கிட்ட வந்துட்டோம். ஆனால் ரூட்டு தான் தப்பாக காட்டுது. சரி, பார்க்கலாம். இதில் போய் எங்கே போய் எப்படி போக? சரி, போவோம். ரூட்டு ஏதோ இருக்கிற மாதிரி காட்டுது. இதில் லெஃப்டா? அச்சோ, முள்ளுக்காடு தாங்க. நமக்கு எப்போ கிடைச்சாலும் முள்ளுக்காடு தான் கிடைக்கும். ரூட்டே இருந்த மாதிரி இல்லை பாருங்க. எங்கேயோ போறோம். சரி, போற வர போலாம். கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். எப்படி போவ? ரோட்டு பக்கத்துல தாங்க இருக்கு சைட்டு. ஆனால் ரூட் எப்படி போறதுன்னு தெரில. பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து படப்பையில் இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்துல எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த இடத்துல பில்லர் வரும், எந்த இடத்துல காலம் வரும், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சதுன்னா நல்லா தண்ணி வந்துடும். ஸோ மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 ஃபீட்டுக்கு மேலே ஏற்றிடணும். அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. பார்க்கலாம் எப்படி போகுது. நம்ம இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இன்ஜினியர் தம்பி நிற்கிறாங்க. நிக்கல், இன்ஜினியர் தம்பி கரெக்டாக வந்துட்டாங்க. லேபர் மேனேஜ்மெண்ட் பார்க்குற நபரும் வந்துட்டாங்க, நம்ம இன்ஜினியர். ஓகே, ஸோ இனி இந்த ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஆக்சுவலாக படப்பையில் வந்து ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ்னு போட்டிருக்கு, காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம வந்து பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ படப்பை, அது பக்கத்தில் வாலாஜாபாத் அண்டு தாம்பரம், சுற்றி எல்லா பக்கமும் பக்கத்துலேயே நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்ஸ் நான் தெளிவாக கொடுக்குறேன். கேர்ஃபுல்லாக பாருங்கள். யார் கால் பண்ணுறான்னு தெரியல. கேரளாவிலேருந்து ஒரு பிரதர். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். சொல்லுங்க பிரதர். ஓகே பிரதர், ஓகே.
ഞാൻ അവിടെ നാളെ അല്ലെങ്കിൽ നാളെ മറുനാൾ വരും അവിടെ എത്തും. കേൾക്കല. பிரேக்ஃபாஸ்டா? சாப்பாடு முடியல. நான் இப்போ ஒரு சென்னை தாம்பரத்தில் ஒரு சைட்டில் உண்டு. ഞാൻ നാളെ അല്ലെങ്കിൽ നാളെ മറുനാൾ நான் അവിടെ എത്തും. ഓക്കെ. லேபர்ஸோட അവിടെ வரும். ஓகே. உடனே ஒர்க்கு நல்லா ஃபாஸ்ட் ஆகிட்டு செஞ்சு தந்துடலாம். നിങ്ങളുടെ വായിസ് എനിക്ക് ക്ലിയർ ആയിട്ടില്ല. എഞ്ചിനീയർ നമ്മുടെ കൃഷ്ണകുമാർ. അവരുടെ ഞാൻ വിളിക്ക ചൊല്ലും. അവരെ ഇപ്പോൾ എൻ്റെ അടുത്തെല്ലാം പക്കത്തിലും ഉണ്ട്. ഓക്കെ. ഞാൻ അവരെ വിളിക്ക ചൊല്ലാം. ഓക്കെ. ഓക്കെ ബ്രോ. ഞാൻ നാളെ இல்லைன்னா நாளை மறுநாள் நான் അവിടെ എത്തും கரெக்டா. நாளை வந்துடலாம். லேபரோட சேர்த்து வந்துடலாம். நோ ப்ராப்ளம். ஓகே பிரதர். ஓகே. தேங்க்யூ. அவர் நம்ம கேரளா கஸ்டமர். கூப்பிட்ருங்க. நாளை அங்கே போகணுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க. ஓகே. இதுதாங்க நம்ம ஆக்சுவலாக நம்ம எனி டைம் பிஸி தான். அது எல்லோரும் உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ எல்லாமே லைவ் அப்டேட்ஸ் தான். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நியர் அம்பத்தூர். இது வந்து காசா கிராண்டு பக்கத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காசா கிராண்டு பேக்கில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸியாக போயிட்டுருக்கு. நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1950 ஆன்வர்ட்ஸ். ஓகே. நம்ம வந்து 1800 பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஏதோ நம்மளால் முடிஞ்சது 4 பேருக்கு நல்லது. ஓகே. ஆமாம். நம்ம இப்போ கரெக்டாக நம்மளோட சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, சைட் லொக்கேஷன் அங்கே தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறது காசா கிராண்டு. உங்களுக்கு நிறைய மக்களுக்கு தெரியும் காசா கிராண்ட்னா என்ன, எப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க. காசா கிராண்ட்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ட் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், இன்றைக்கி நைட்டு வந்து நான் இங்கேருந்து கேரளா கிளம்புறேன். ஆக்சுவலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேரளாலேயே நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஒரு இனிப்பான செய்தி. கேரளாவில் நிறைய மக்கள் வந்து அதிக லெவலில் காசை கொடுத்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டிபேட் பண்ண போகிறோம், கம்மி பண்ண போகிறோம். ஓகேங்களா. இது எல்லாமே உங்களோட ஆதரவு இருந்ததுனால மட்டும்தான் என்னால் இப்படி இந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுது. ஆனால் இருந்தாலும் இதுக்கு நிறைய பர்சனலாக நிறைய விஷயங்களை நான் இழந்துட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து எப்பவும் போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சைட்டுக்கு வந்து நம்ம பேசிட்டு ஆல்ரெடி அதில் ஒரு ஷெட்டு போட்டது இருக்குது. அந்த ஷெட்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இனி ஓனர்கிட்ட பேசிவிட்டு நம்ம என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்கிறேன். நம்ம இது முடிச்சுட்டு அடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டு இருக்குது. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வேறு நம்ம போகன்ட்டு கை வலிக்குங்க. ரொம்ப நேரம் கையில் வச்சு பேச முடியல. ரொம்ப ட்ரைடாக இருக்கேன். என் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. ஆக்சுவலாக நம்ம பண்ண போகிற சைட் வந்து இந்த ஏரியா தான். கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வருது. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஜூம் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், காசா கிராண்ட் இருக்குதுங்களா? ஸோ அந்த காசா கிராண்டுக்கு நேர் பக்கத்தில் உள்ள சைட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. டெஃபினட்டாக உங்களோட ஆதரவு தான். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு தெரியும் பில்டிங்ஸ் வந்து எந்த லெவலில் ஹைட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் மெயின்டெனன்ஸ் வேலைலாம் நிறைய இருக்குது போல தெரியுது. ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே இன்னும் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணலாம் அவங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. ஓகே, கவலைப்படாதீங்க, நம்மளும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டி சேல்ஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக பண்ணிடலாம். அப்புறம் இதில் ஆக்சுவலாக அதை தானே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்களோ? வேறு யார்ட்டையும் கொடுத்தாங்களா இல்லை? ஓ, அந்த வீடு கட்டினவங்க. ஓகே. ஆக்சுவலாக இந்த பிளாட்டோட ஓனர் வந்து சார் தான். சார் உங்கள் பேர்? லக்ஷ்மணன். ஓகே. சார் வந்து நம்மளை யூடியூப்பை பார்த்துட்டு தான் நம்மளை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அண்ட் தென் யூடியூப் பிரபலங்கள்னு சொல்ல போனால் ஹையர் அண்ட் பில்டு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க கட்டின பில்டிங் தான் அது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 to 4 days அந்த டைம்லலாம் அவங்க அந்த பில்டிங்கை வந்து போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில் வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம காலை ஊனியாச்சு. இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கேருந்து கேரளா கிளம்புறோம். கேரளாவில் அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கோழிக்கோடு, கேரளா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கோழிக்கோடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் கேரளாலையும் சுற்றி எல்லா பக்கமும் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி பெரிய லெவலில் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து ஆதரவு தாங்க. ஹாய், இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்கிறது வந்து அம்பத்தூரில். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சைட் வந்து இடிச்சிட்டு புதுசாக அந்த இடத்துல ஒரு 4 வீடு கட்டுறோம். ஸோ அந்த சைட்டில் தான் ஃபுல்லாகவே இடிக்கிற ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக எதனால் இந்த சைட்டுக்கு வந்தோம்னா, காசா கிராண்டு பக்கத்தில், அம்பத்தூர் காசா கிராண்டு பக்கத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதையும் போய் பேசி முடிச்சுட்டு இந்த சைட்டு அக்ரிமெண்ட் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வேலை ஆரம்பிச்சாச்சு, நம்ம அக்ரிமெண்ட் வந்து இன்றைக்கி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அம்பத்தூர்லங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ, பாய். இதுலேயே அந்த பில்டிங்கோட இது எலிவேஷன் அண்டு ஆமாம் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் இந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய். நான் யார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இமேக் தமிழ்ங்கிற யூடியூப் சேனலை வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்கிற நம்மளோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னு கிருஷ்ணகிரியை பேஸ் பண்ணியிருக்கிற கிரானைட் ஃபேக்ட்ரிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் கிரானைட் லேயிங் ஒர்க்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி நம்ம ஐடி கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் லிஃப்ட் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்புறமா இன்ஃபோ ஜியோ டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக போர்வெல் சர்வே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்ஆர் சோலார் சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் எல்லா பர்பஸ்க்கும் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்னு சொல்லி நம்ம சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு சோஷியல் அக்ரிகல்ச்சர் ட்ரஸ்ட் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்பவும் போல் என்னோடய ஃபோன் நம்பர் எப்பவும் ஓப்பனாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் கால் பண்ணுங்கள்.